அம்மா, இந்த காட்டில் நான் ஒரு முதன்மையானவனா லீடராக இருக்கணும்னு ஆசை. எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணி வரணும்னு ஆசையாக இருக்குமா. அதுதான் என் லட்சியம் அப்படின்னு சொல்லிச்சிங்க அந்த குட்டி மயில். போடா, நீ உருவத்தில் ரொம்ப சிறியவன், உன்னால் முடியாது என்றது அம்மா முயல். இதை கேட்டுக்கிட்டு பக்கத்தில் இருந்த கரடி, அம்மா அங்கே பாருங்க என்றது. அங்கே பார்த்தா ஒரு சிறு பையன் கையில் கயிறை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி நடந்து போனாங்க. அவன் பின்னாலேயே பெரிய பசு அமைதியாக நடந்து போச்சுங்க. திடீர்னு பசு மாட்டு நின்றுச்சு. இதை பார்த்த சிறுவன் பசுக்கிட்ட வந்தான். பசு தன் காலை தூக்கி காட்டுச்சு. அது காலில் பெரிய முள்ளு குத்திக்கிட்டு இருந்தீங்க. அதை அந்த சிறுவன் பிடிங்கி எறிந்து விட்டு அது காலை தடவி தொடச்சி தட்டி கொடுத்தாங்க. அதோட பாசமாக பசுவின் தலையையும் தடவி கொடுத்துட்டு வா போகலாம் அப்படின்னாங்க. பசு அவனை ஃபாலோ பண்ணி அமைதியாக போயிட்டு இருந்துச்சிங்க. பார்த்தீங்களாம்மா, தலைமை பண்பு வகிப்பதற்கு தலைவனாகிறதுக்கு உருவம் முக்கியம் இல்லைம்மா, அன்பு நட்பண்பு நல் நடத்த தாங்க முக்கியம். இதைத்தாங்க மார்க் 10:44 உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவுள்னு ஜீசஸ் கூட அட்வைஸ் பண்ணியிருக்காருமா என்றது கரடி. அது ரொம்ப கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை.